நைட் ஆஃப் சாம்பியனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சு லீக் ஆயிடுச்சு. அதோட மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஈவெண்ட்ல கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் செமி ஜெயின், அதுக்கப்புறம் வந்து கந்தர் 3 பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி போகுது. அதுக்கப்புறம் ஜே யூசோ வர, ஜே யூசோ வந்து ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது பயங்கரமா. கந்தர் எடுத்தோடனே செமி ஜெயின் அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கந்தரை கோடி ரோட்ஸும் ஜே யூசோவும் சேர்ந்து கந்தரை அடிச்சு வெளில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோவும் கோடி ரோட்ஸும் கொஞ்சம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபோ ஃபெமி வராரு. ஓபோ ஃபெமி அந்த சைடுல நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கந்தர் பின்னாடியே வந்து ஒவ்வொருத்தர அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கந்தரை வந்து அட்டாக் பண்றாரு. கந்தர் வந்து அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் சாம்பியனை தூக்கி காமிக்கிற நேரத்துல ஓபோ ஃபெமி உள்ற வராரு. ஓபோ ஃபெமியும் கோடி ரோட்ஸும் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. இதோட ஸ்மாக் டவுன் முடியுது. இதுதான் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு. இந்த ஃபுட்டேஜ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் லைவா அங்க நடந்துச்சு. இந்த ஸ்மாக் டவுன் ஏன் முன்னாடியே நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சவுதி அரேபியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. சவுதி அரேபியா நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குது. அதனால வந்து டிராவல் காரணமாக இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சதை பத்தி உங்களுடைய கருத்து, இந்த ஸ்மாக் டவுன்ல இந்த மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.